ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ளவுட் ஆஃப் லேர்னிங். நம்ம நேற்று பேப்பர் 1ல் பிஒய்க்யூ 30 கொஷின் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி சைக்காலஜி பேப்பர் 2ல் பிஒய்க்யூ 30 கொஷின் பார்ப்போம். அறிவுசார் வளர்ச்சி என்பது ஆப்ஷன் பி அறிவு வளர்ச்சி. அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஹென்றி பி சுமித். கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தனித்த மாறி. ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் இதில் பயன்படுத்தப்படவில்லை. ஆப்ஷன் டி அறிதலை அறிந்துணர்தல். பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது ஆப்ஷன் ஏ கல்வி அறிவியல். ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியும் மற்ற வளர்ச்சியும் நிலைநிறுத்துவது ஆப்ஷன் டி மரபு மற்றும் சுற்றுப்புறம். ஒரு மனிதனின் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹட்சன். கல்வி உளவியல் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை. ஆப்ஷன் டி கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது ஆப்ஷன் ஏ பொய்ப்புலன்காட்சி. பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும்? ஆப்ஷன் பி அங்கீகரித்தல். தன் நிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும்? ஆப்ஷன் சி சமூக உளம் சார்ந்த. ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாது. ஆப்ஷன் பி விரைந்தொலித்தல். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது ஆப்ஷன் டி வாழ்நாள் முழுவதும். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை ஆப்ஷன் ஏ நிலை மாற்றம். சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன் ஏ லீகே. குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் டேஸ் காரணியாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் சி சமூக. டேஸ் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் அது 2 கூறுகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ சிந்தித்தல். நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஏ உணர்வுள்ளவர்.
விரிந்த சிந்தனை கீழ்க்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? ஆப்ஷன் சி, புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். அகக்காட்சியை டேஸ் ஆக புரிந்து கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ, திடீர் சிந்தனை எழுச்சி. பரிசோதனை என்பது ஒரு டேஸ் உற்றுநோக்கல் ஆகும். ஆப்ஷன் பி, கட்டுப்படுத்தப்பட்ட. மனமுறிவுக்கு வலுதாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ, டாலார்ட். டேஸை பயன்படுத்துவதால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். ஆப்ஷன் சி, கற்பித்தல் உதவிகள். அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கிரகின்ற ஒருவரின் திறன். ஆப்ஷன் சி, கவனவீச்சு. பிரச்சனைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம்? ஆப்ஷன் சி, உள்ளொளி வழி கற்றல். ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது? ஆப்ஷன் சி, மரபு மற்றும் சூழ்நிலை. குமர பருவத்தினர் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி. ஆப்ஷன் ஏ, தனிநபர் வழிகாட்டல். ஒரு குழந்தைக்கு உள்ளொளி இல்லாத போது அதன் காரணமறிதல் இவ்வாறு தொடர்கிறது. ஆப்ஷன் சி, முயன்று கற்றல். நெறி பிறல் குழந்தை என்பது? ஆப்ஷன் சி, சுற்றுப்புறத்துடன் சமநிலைப்படுத்த முடியாமை. ஒரு நபரின் வெளிப்பாடுகள் உக்கிகள் ஆகும். ஆப்ஷன் பி, தேவைகளின். இன்றைக்கி சைக்காலஜி பேப்பர் 2ல் 30 கொஷின் பிவைக்யூ பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்குறக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.